வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் சௌக்கியமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் சங்கர் ராவ். சிஸ்டம் பேஸ் லேப்ஸ், சுருக்கமாக SPL, AI ஆளுமை புரட்சி, அதாவது AI கவர்னன்ஸ் ரெவல்யூஷன் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தொடர் அரசியல் பேசுவதற்கான தொடர் அல்ல, கட்சிகளை ஆதரிப்பதற்கான தொடரும் அல்ல. மாறாக செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தரவு அறிவியல், அதாவது டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் நிர்வாகம், அதாவது டிஜிட்டல் கவர்னன்ஸ், நல்லாட்சி, அதாவது குட் கவர்னன்ஸ், இவை அனைத்தும் ஒன்றிணைந்து மக்களுக்கு இன்னும் சிறந்த அரசு சேவைகளை எப்படி வழங்க முடியும் என்பதை இந்த தொடரில் பார்க்க போகிறோம். ஒரு அரசு இன்னும் வெளிப்படையாக, இன்னும் வேகமாக, இன்னும் பொறுப்புணர்வுடன் மக்களுக்கு சேவை செய்ய செயற்கை நுண்ணறிவு எப்படி ஒரு சக்தி வாய்ந்த துணையாக இருக்க முடியும்? அதுவே இந்த தொடரின் முக்கிய நோக்கம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய தொழில்நுட்பம், ஒரு புதிய தீர்வு, எளிய தமிழில் உங்களுக்காக நடைமுறை எடுத்துக்காட்டுகளுடன் நாம் ஒன்றாக பார்க்க போகிறோம். பாருங்கள், AI ஆளுமை புரட்சியின் இந்த பயணத்தை இணைந்து தொடங்குவோம். தொழில்நுட்பம் மனிதர்களை மாற்றுவதற்காக அல்ல, மனிதர்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவதற்காக. ஒவ்வொரு அரசுக்கும் ஒரே உயர்ந்த நோக்கம் உள்ளது: மக்களுக்கு பாதுகாப்பான, வெளிப்படையான, பொறுப்பான, தரமான பொது சேவைகளை வழங்குவது. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் இயற்கை வளங்களால் மட்டும் அல்ல, நல்லாட்சியாலும், திறமையான நிர்வாகத்தாலும், மக்கள் நம்பிக்கையாலும் அளவிடப்படுகிறது. இன்றைய உலகில் அரசுகள் ஆயிரக்கணக்கான திட்டங்களை, நூற்றுக்கணக்கான துறைகளை, லட்சக்கணக்கான குடிமக்களின் தேவைகளை ஒரே நேரத்தில் நிர்வகிக்கின்றன. இந்த பொறுப்பு நாளுக்கு நாள் மேலும் சிக்கலாகி வருகிறது. அதனால் நமக்கு தேவைப்படுவது அதிகமான தகவல்கள் அல்ல, சரியான நேரத்தில் சரியான தகவல்களை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் அறிவார்ந்த அமைப்புகள். அங்கேதான் செயற்கை நுண்ணறிவு ஒரு நம்பகமான ஆலோசகராக, அரசின் துணையாக மாறுகிறது. அது மனிதர்களின் இடத்தை எடுத்துக்கொள்ள வரவில்லை, மாறாக மனிதர்கள் இன்னும் சிறந்த, வேகமான, ஆதாரபூர்வமான முடிவுகளை எடுக்க உதவுவதற்காக வந்துள்ளது. தொழில்நுட்பம் மனிதர்களை மாற்றுவதற்காக அல்ல, மனிதர்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவதற்காக. ஒவ்வொரு குடிமகனும் தான் உழைத்து சம்பாதித்த வருமானத்தில் இருந்து வரி செலுத்துகிறார். அவர் மனதில் இருக்கும் எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று: நான் செலுத்தும் வரி பணம் மக்களுக்கே திரும்பி வர வேண்டும். சிறந்த சாலைகளாக, சிறந்த பள்ளிகளாக, நவீன மருத்துவமனைகளாக, பாதுகாப்பான குடிநீர் திட்டங்களாக, தரமான மக்கள் நல சேவைகளாக திரும்ப வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அரசின் கடமை. ஆனால் ஒரு திட்டம் தாமதமானால், செலவுகள் அதிகரித்தால், தகவல்கள் சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்றால், அல்லது சரியாக கண்காணிக்கப்படவில்லை என்றால், இறுதியில் பாதிக்கப்படுவது பணம் மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையே. அப்படியானால் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி என்ன? செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஆபத்துகளை பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பே கண்டறிந்து அரசுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்க முடியுமா? அதற்கான பதிலை இந்த தொடரில் ஒவ்வொரு பகுதியாக நாம் ஒன்றாக பார்க்க போகிறோம். பாரம்பரிய நிர்வாகத்தில், ட்ரெடிஷனல் கவர்னன்ஸ், பல பிரச்சனைகள் நடந்த பிறகுதான் தெரிய வரும். சில நேரங்களில் பல மாதங்கள் கழித்து, சில நேரங்களில் பல ஆண்டுகள் கழித்தும் உண்மை வெளிச்சத்திற்கு வரலாம். ஏன் தெரியுமா? ஏனெனில் பல இடங்களில் கண்காணிப்பு இன்றும் கைமுறையாகவே நடைபெற்று வருகிறது. ஒரு கோப்பு ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு செல்கிறது. ஒரு அறிக்கை பல மேசைகளை கடக்கிறது. அதற்குள் நேரம் கடந்து விடுகிறது. ஆனால் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI,
முற்றிலும் வேறுபட்ட அணுகுமுறையை வழங்குகிறது. நிகழ்நேர தரவு, தொடர்ச்சியான பகுப்பாய்வு, அசாதாரண மாற்றங்களை கண்டறிதல், முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் இவற்றின் மூலம் பிரச்சனைகள் பெரிய நெருக்கடியாக மாறுவதற்கு முன்பே அதிகாரிகளுக்கு தேவையான தகவல்கள் சரியான நேரத்தில் கிடைக்கின்றன. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏஐ முடிவெடுக்காது, ஏஐ தீர்ப்பு வழங்காது, ஏஐ பரிந்துரைகளை மட்டுமே வழங்கும். இறுதி முடிவு எப்போதும் மனிதர்களிடமே இருக்கும். அதிகாரிகளின் அனுபவம், சட்டம், நிர்வாக அறிவு இணைந்த பிறகே ஒரு முடிவு எடுக்கப்படும். ஏஐ ஒரு மாற்று அல்ல, ஏஐ ஒரு புத்திசாலியான துணை. இப்போது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நாள் மனித அதிகாரிகளை மாற்றிவிடுமா? என்னுடைய பதில் இல்லை. ஏஐ ஒரு அதிகாரியை மாற்றுவதற்காக உருவாக்கப்படவில்லை. மாறாக அவருக்கு மேலும் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், அதாவது முடிவெடுக்கும் உதவி அமைப்பு என்று அழைக்கிறோம். ஒரு நல்லாட்சி என்பதற்கு 4 அடிப்படை தூண்கள் உள்ளன. முதலாவது வெளிப்படைத்தன்மை, இரண்டாவது பொறுப்புணர்வு, மூன்றாவது சரியான தகவல், நான்காவது சரியான நேரத்தில் சரியான முடிவு. இந்த 4 தூண்களும் வலுவாக இருந்தால்தான் ஒரு அரசு மக்களின் நம்பிக்கையை வெல்ல முடியும். இப்போது ஏஐயின் பங்கு என்ன? ஏஐ இந்த 4 தூண்களையும் மேலும் வலுப்படுத்துகிறது. அது தகவல்களை வேகமாக பகுப்பாய்வு செய்கிறது, ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறிகிறது, அதிகாரிகளுக்கு தேவையான தகவல்களை சரியான நேரத்தில் வழங்குகிறது. ஆனால் இறுதி முடிவு எப்போதும் மனிதர்களிடமே இருக்கும். ஏனெனில் நிர்வாகத்திற்கு அறிவியல் மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும், சட்டம் வேண்டும், மனிதநேயம் வேண்டும். அதனால்தான் ஏஐ ஒரு ஆட்சியாளர் அல்ல, ஏஐ மேலும் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் SPL ஏஐ அறிவார்ந்த ஆலோசகர். AI does not create good governance. It helps people make better governance. ஒரு சாலை உண்மையில் கட்டப்பட்டதா? ஒரு பாலம் திட்டமிட்ட தரத்தில் இருக்கிறதா? ஒரு பள்ளி உண்மையில் பயன்பாட்டில் உள்ளதா? இன்று செயற்கைக்கோள் படங்கள், ட்ரோன் ஆய்வுகள், GIS வரைபடங்கள், பணம் செலுத்தப்பட்ட பதிவுகள் இவற்றை ஏஐ ஒப்பிட்டு ஏதேனும் முரண்பாடு இருந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை வழங்க முடியும். ஆனால் ஒரு எச்சரிக்கை மட்டும் போதுமா? இல்லை. அடுத்ததாக என்ன நடக்க வேண்டும் அதை பார்ப்போம். ஒரு முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை, ஏர்லி வார்னிங் அலர்ட் வழங்குவது மட்டும் ஏஐயின் பணி அல்ல. உண்மையான நிர்வாகம் அதற்கு பிறகுதான் தொடங்குகிறது. அதற்காகவே நாங்கள் உருவாக்கி வரும் SPL AI கால பணி நுண்ணறிவு, SPL AI டைம் டாஸ்க் இன்டெலிஜென்ஸ், TTI என்ற புதிய அணுகுமுறையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த அமைப்பு ஒரு பணியை ஆரம்பிக்கப்பட்ட தருணத்திலிருந்து முழுமையாக நிறைவு பெறும் வரை தொடர்ச்சியாக கண்காணிக்கிறது. ஒரு பணி உருவாகும் தருணத்திலேயே கால பணி அறிவிப்பு, டைம் டாஸ்க் நோட்டிபிகேஷன் தானாகவே உருவாகிறது. அதில் யார் பொறுப்பாளர், என்ன நடவடிக்கை, எவ்வளவு காலக்கெடு, எந்த முன்னுரிமை என்பது பதிவு செய்யப்படும். காலக்கெடு நெருங்கும் போது ஏஐ நினைவூட்டும். ரிமைண்டர் பணி முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்கும். ப்ராக்ரஸ் மானிட்டரிங் தேவையானால் அடுத்த நிலை அதிகாரிக்கு தானாகவே அறிவிப்பு அனுப்பும். ஆட்டோமேட்டிக் எஸ்கலேஷன் பணி நிறைவு பெற்றதும் சரிபார்க்கப்படும். காம்ப்ளீஷன் வெரிஃபிகேஷன் பின்னர் அனைத்து தகவல்களும் எக்ஸிகியூட்டிவ் டேஷ்போர்டு மூலம் நிகழ்நேரத்தில் காண்பிக்கப்படும். ஆனால் இங்கே மற்றொரு முக்கிய அம்சம் உள்ளது. அரசு நிர்வாகத்தில் ஒவ்வொரு ஆவணமும், ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு மாற்றமும் நம்பகமான பதிவாக இருக்க வேண்டும். அதற்காக மாறாத பதிவுகள், இம்மியூட்டபிள் ரெக்கார்ட்ஸ் என்ற கொள்கையை பயன்படுத்துகிறோம். தேவையான இடங்களில் பிளாக் செயின் டெக்னாலஜி அல்லது
இம்யூட்டபிள் ஆடிட் ட்ரெயில் பயன்படுத்தப்படலாம். இதன் பொருள் ஒரு பதிவை அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி புதுப்பிக்கலாம், ஆனால் முந்தைய பதிவு அழிக்கப்படாது. ஒவ்வொரு மாற்றமும் வெர்ஷன் ஹிஸ்டரியாக நிரந்தரமாக பாதுகாக்கப்படும். இதன் மூலம் ஒரு பணி எப்படி தொடங்கியது, எப்படி முன்னேறியது, யார் எப்போது எந்த மாற்றத்தை செய்தார்கள் என்பதை எப்போது வேண்டுமானாலும் ஆய்வு செய்ய முடியும். இதுவே வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, பொறுப்புணர்வு, அக்கவுண்டபிலிட்டி மற்றும் நம்பகமான நல்லாட்சிக்கான வலுவான அடித்தளம். ஏஐ எச்சரிக்கை வழங்குகிறது. ஏஐ காலப்பணி அறிவிப்புகளை உருவாக்குகிறது. ஏஐ முன்னேற்றத்தை கண்காணிக்கிறது. ஏஐ தேவையான போது உயர்மட்ட அறிவிப்பை ஆட்டோமேட்டிக் எஸ்கலேஷன் வழங்குகிறது. ஏஐ மாறாத பதிவுகளை இம்முட்டபிள் ரெக்கார்ட்ஸ் பாதுகாக்க உதவுகிறது. ஆனால் நல்லாட்சியை உருவாக்குவது ஏஐ அல்ல, நல்ல முடிவுகளை எடுக்க மனிதர்களுக்கு உதவுவதுதான் ஏஐ. அதுவே SPL AI CIP இன் தத்துவம். AI does not create good governance. It helps people make better governance decisions. That is the philosophy of SBLAI, Integrated Civic Intelligence Platform. SBLAI CIP. SPLAI ஒருங்கிணைந்த குடிமை நுண்ணறிவு தளம். இதுவரை நாம் பார்த்தது ஏஐ ஒரு பணியை எப்படி கண்காணிக்கிறது, எப்படி முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை வழங்குகிறது, எப்படி SPLAI கால பணி நுண்ணறிவு, SPLAI டைம் டாஸ்க் இன்டெலிஜென்ஸ் TTI மூலம் ஒவ்வொரு பணியையும் காலக்கெடுவுக்குள் முடிவு வரை முன்னெடுத்து செல்கிறது என்பதைத்தான். ஆனால் இந்த அனைத்து தகவல்களும் அறிவார்ந்த செயல்முறைகளும் இறுதியாக எங்கே ஒன்றாக இணைகின்றன? அதற்கான பதில்தான் SPLAI ஒருங்கிணைந்த குடிமை நுண்ணறிவு தளம், SBLAI இன்டகிரேட்டட் சிவிக் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம், SBLAI CIP. இது ஒரு டேஷ்போர்டு மட்டுமல்ல, இது ஏஐ ஆளுமை கட்டுப்பாட்டு மையம், ஏஐ கவர்னன்ஸ் கமாண்ட் சென்டர். ஒரே திரையில் ஒரு அரசு, ஒரு மாவட்டம், ஒரு துறை அல்லது ஒரு நிறுவனத்திற்கு தேவையான அனைத்து முக்கிய தகவல்களையும் நிகழ்நேரத்தில் ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் பார்க்க முடியும். இங்கே மாவட்ட செயல்திறன், திட்ட முன்னேற்றம், ஏஐ அபாய எச்சரிக்கைகள், காலப்பணி முன்னேற்றம், ஒவ்வொரு காலப்பணி அறிவிப்பும் ஒரு பொறுப்புடைய அலுவலரிடம் ஒதுக்கப்படுகிறது. அந்த அலுவலர் பணியை முடிக்க தேவையான காலத்தை மதிப்பிட்டு பதிவு செய்கிறார். ஏஐ அந்த மதிப்பீட்டை பகுப்பாய்வு செய்து சரியான காலக்கெடுவை பரிந்துரைக்கிறது. பின்னர் உண்மையான பணி நிறைவு நேரமும் பதிவு செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு அதிகாரியின் செயல்திறன், காலக்கெடு பின்பற்றுதல், பொறுப்புணர்வு, நிர்வாக திறன் அளவிடப்படுகிறது. இந்த தகவல்கள் பதவி உயர்வு, பொறுப்பு ஒதுக்கீடு, பயிற்சி, மனிதவள மேம்பாட்டிற்கான மதிப்புமிக்க நிர்வாக தகவல்களாக மாறுகின்றன. மக்களின் கருத்துகள், நிர்வாக செயல்திறன், மாறாத பதிவுகள், அறிவார்ந்த பரிந்துரைகள், ஏஐ ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாவற்றையும் ஒரே திரையில், ஒரே பார்வையில் காண முடியும். இங்கே தரவு மட்டுமல்ல, அறிவும் கிடைக்கிறது. தகவல் மட்டுமல்ல, செயல்படுத்தக்கூடிய பரிந்துரைகளும் கிடைக்கின்றன. ஏஐ பிரச்சனைகளை மட்டும் காட்டுவதில்லை, அவை எங்கே உருவாகின்றன, ஏன் உருவாகின்றன, எப்படி சரி செய்யலாம் என்பதையும் அறிவார்ந்த ஆலோசனைகளாக வழங்குகிறது. SPLAI CIP அறிவார்ந்த ஆலோசகர் ஒருங்கிணைத்து நல்லாட்சிக்கான ஒரே அறிவார்ந்த தளத்தை உருவாக்குகிறது. SPLAI CIP தரவுகளை மட்டும் சேகரிப்பதில்லை, அவற்றை புரிந்து கொள்கிறது. ஏஐ அபாயங்களை முன்கூட்டியே கண்டறிகிறது. ஏஐ காலப்பணி நுண்ணறிவின் மூலம் பணிகள் காலக்கெடுவுக்குள் முன்னேறுவதை உறுதி செய்கிறது. ஏஐ மாறாத பதிவுகளை பாதுகாக்க உதவுகிறது. ஏஐ அறிவார்ந்த பரிந்துரைகளை வழங்குகிறது. ஆனால் நல்லாட்சியை உருவாக்குவது ஏஐ அல்ல, நல்ல முடிவுகளை எடுக்க மனிதர்களுக்கு உதவுவதுதான் ஏஐ. அதுவே SPLAI CIP இன் தத்துவம். AI does not create good governance. It helps people make better governance decisions. SPLAI CIP பயன்பாட்டு தொகுப்பு, SPLAI CIP அப்ளிகேஷன் ஸ்வைட். நல்லாட்சி ஒரே ஒரு துறையால் உருவாக முடியாது. ஒரு சாலை திட்டம்,
நிதித்துறையுடன் தொடர்புடையது. ஒரு மருத்துவமனை குடிநீர், மின்சாரம், பொதுப்பணித்துறை இவற்றை சார்ந்திருக்கிறது. ஒரு பள்ளி கல்வித்துறையோடு மட்டுமல்ல, சுகாதாரம், போக்குவரத்து, பாதுகாப்பு, உள்ளாட்சி நிர்வாகம் இவற்றுடனும் இணைந்துள்ளது. அதனால்தான் நாங்கள் SPL AI ஒருங்கிணைந்த குடிமை நுண்ணறிவு தளத்தை SPL AI இன்டகிரேட்டட் சிவிக் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் SPL AICIP ஒரே மென்பொருளாக அல்ல, பல அறிவார்ந்த பயன்பாட்டு தொகுதிகளை கொண்ட ஒருங்கிணைந்த தளமாக வடிவமைத்து வருகிறோம். உதாரணமாக AICIP கவர்னன்ஸ் நிர்வாகத்தின் முழுமையான செயல்திறனை கண்காணிக்கிறது. AICIP ரோட் சாலை திட்டங்களின் முன்னேற்றத்தையும் தரத்தையும் கண்காணிக்கிறது. AICIP ஹெல்த் மருத்துவமனைகள், மருத்துவ சேவைகள், அவசரகால சுகாதார நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறது. AICIP எஜுகேஷன் பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி திட்டங்களை பகுப்பாய்வு செய்கிறது. AICIP வாட்டர் குடிநீர், நீர்வள மேலாண்மை, பொது பயன்பாட்டு திட்டங்களை கண்காணிக்கிறது. AICIP ஜஸ்டிஸ் வழக்குகள், விசாரணைகள், நீதிமன்ற செயல்முறைகள், சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கு அறிவார்ந்த உதவியை வழங்குகிறது. AICIP ஃபைனான்ஸ் நிதி ஒதுக்கீடுகள், செலவினங்கள், திட்ட நிதி, நிதி பொறுப்புணர்வை கண்காணிக்கிறது. AICIP சிட்டிசன் மக்களின் கருத்துகள், புகார்கள், பரிந்துரைகள், சேவை அனுபவங்களை ஒருங்கிணைக்கிறது. இவை அனைத்திற்கும் மையமாக செயல்படுவது SBL AICIP அறிவார்ந்த ஆலோசகர். அதனுடன் SPL AI கால பணி நுண்ணறிவு, ஒருங்கிணைந்த நுண்ணறிவு. இதுவே SPL AICIP. ஒரு அரசு பல துறைகளை கொண்டிருக்கலாம், ஆனால் அறிவு ஒன்றாக இருக்க வேண்டும். AI துறைகளை இணைக்கிறது, AI தரவர்களை இணைக்கிறது, AI முடிவெடுப்பை ஒருங்கிணைக்கிறது. அதனால்தான் SPL AICIP ஒரு மென்பொருள் அல்ல, ஒரு அறிவார்ந்த நிர்வாக சூழல். SPL AICIP is not just software, it is an intelligent governance ecosystem. நல்லாட்சியை உருவாக்குவது AI அல்ல, நல்ல முடிவுகளை எடுக்க மனிதர்களுக்கு உதவுவதுதான் AI. அதுவே SPL AICIP இன் தத்துவம். உலகளாவிய AI நல்லாட்சி, குளோபல் AI கவர்னன்ஸ். இன்று உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடைபெற்று வருகிறது. அது டிஜிட்டல் நல்லாட்சி, டிஜிட்டல் கவர்னன்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI இணையும் புதிய காலம். ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த அரசியலமைப்பு, சட்டங்கள், நிர்வாக நடைமுறைகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் உள்ளன. ஆனால் உலக நாடுகள் அனைத்தும் விரும்புவது ஒன்றே ஒன்று: மக்களுக்கு வேகமான சேவை, எஃபிஷியன்ட் பப்ளிக் சர்வீசஸ், வெளிப்படையான நிர்வாகம், டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ், பொறுப்புணர்வான முடிவுகள், அக்கவுண்டபிள் அட்மினிஸ்ட்ரேஷன், மக்களின் நம்பிக்கை, பப்ளிக் ட்ரஸ்ட். இன்று செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த உலகளாவிய மாற்றத்தின் முக்கிய இயக்க சக்தியாக மாறி வருகிறது. AI ஒரு நாட்டின் சட்டத்தை மாற்றுவதில்லை, AI ஒரு நாட்டின் கொள்கையை மாற்றுவதில்லை. AI ஒவ்வொரு நாட்டின் நிர்வாக அமைப்பிற்கும் அதன் தேவைக்கேற்ப அறிவார்ந்த உதவியை வழங்குகிறது. அதனால்தான் SBL AI ஒருங்கிணைந்த குடிமை நுண்ணறிவு தளம் ஒரு மாநிலத்திற்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசின் சட்டங்களையும் நிர்வாக அமைப்புகளையும் மதித்து அவற்றிற்கு ஏற்ப தனிப்பயனாக்கக்கூடிய கன்பிக்கியரபிள் ஒரு உலகத்தரமான AI நல்லாட்சி தளமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் நோக்கம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான அரசை உருவாக்குவது அல்ல, மாறாக ஒவ்வொரு அரசும் தனது அடையாளத்தையும் சட்டங்களையும் மக்களின் தேவைகளையும் பாதுகாத்தபடி AI சக்தியை பயன்படுத்த உதவுவதே. SPL சிக்னேச்சர் பஞ்ச் AI நாடுகளை மாற்றுவதில்லை, AI நல்ல முடிவுகளை எடுக்க அரசுகளுக்கு உதவுகிறது. AI சட்டங்களை மாற்றுவதில்லை, AI அவற்றை சிறப்பாக செயல்படுத்த உதவுகிறது. உலகம் வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் நல்லாட்சி என்ற இலக்குக்கு ஒன்றே ஒன்று: நல்லாட்சியை உருவாக்குவது AI அல்ல, நல்ல முடிவுகளை எடுக்க மனிதர்களுக்கு உதவுவதுதான் AI. அதுவே SPL AICIP இன் தத்துவம். உலகத்தரத்தில் சிந்திப்போம், உள்ளூர் தேவைகளுக்கேற்ப செயல்படுவோம். திங்க் குளோபலி, கவர்ன் லோக்கலி. ஆராய்ச்சியிலிருந்து நல்லாட்சி வரை, from research to real world governance. ஒவ்வொரு மிகப்பெரிய மாற்றமும்
ஒரு சிறிய சிந்தனையில்தான் தொடங்குகிறது. ஒரு சிந்தனை ஆராய்ச்சியாக மாறுகிறது. அந்த ஆராய்ச்சி ஒரு முன்மாதிரியாக மாறுகிறது. புரோட்டோடைப், அந்த முன்மாதிரி ஒரு செயல்முறை சோதனையாக மாறுகிறது. பைலட் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த அனுபவம் உலகத்தரமான ஒரு நடைமுறை தீர்வாக வளர்கிறது. இதுவே புதுமையின் பயணம், இன்குவேஷன் ஜேர்னி. SPLல் எங்களின் நோக்கம் மென்பொருட்களை உருவாக்குவது மட்டுமல்ல, ஆராய்ச்சியை அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள், சட்ட அமலாக்க நிறுவனங்கள் மற்றும் பொது சேவை அமைப்புகள் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய AI அடிப்படையிலான நடைமுறை தீர்வுகளாக மாற்றுவதாகும். அதனால்தான் நாங்கள் SPL AI ஒருங்கிணைந்த குடிமை நுண்ணறிவு தளத்தை சிவிக் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் SPL AI CIP உருவாக்கி வருகிறோம். இது ஒரு திட்டம் அல்ல, ஒரு ஆய்வு கட்டுரை அல்ல, ஒரு சோதனை முயற்சியும் அல்ல. இது எதிர்கால நல்லாட்சிக்கான ஒரு திறந்த கட்டமைப்பு, ஓபன் கவர்னன்ஸ் ஆர்கிடெக்சர். புதிய தொழில்நுட்பங்கள், புதிய AI மாதிரிகள், புதிய நிர்வாக தேவைகள் எதுவாக வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வளரக்கூடிய ஒரு அறிவார்ந்த தளமாக இதனை வடிவமைத்து வருகிறோம். எங்கள் கனவு AI உருவாக்குவதல்ல, AI மூலம் சிறந்த நல்லாட்சியை உருவாக்க உதவுவதே. ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு மாற்றத்தின் விதை, ஒவ்வொரு ஆராய்ச்சியும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு புதுமையும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அதுவே SPLன் நோக்கம், அதுவே SPL AI CIPயின் தத்துவம். நல்லாட்சியை உருவாக்குவது AI அல்ல, நல்ல முடிவுகளை எடுக்க மனிதர்களுக்கு உதவுவதுதான் AI. நிறைவுரை பேச்சு அன்புடையீர். இன்றைய AI ஆளுமை புரட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் இந்த பயணம் ஒரு யூடியூப் சேனலின் பயணம் மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்தி நல்லாட்சியை வலுப்படுத்தும் ஒரு புதிய சிந்தனையின் பயணம். நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும், ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தாலும், ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தாலும், ஒரு தொழில்நுட்ப நிறுவனமாக இருந்தாலும், அல்லது AI அடிப்படையிலான நல்லாட்சியில் ஆர்வமுள்ளவராக இருந்தாலும், உங்களுடன் இணைந்து சிந்திக்கவும், ஆராயவும், புதுமைகளை உருவாக்கவும் எங்களுக்கு மகிழ்ச்சி. மேலும் தகவல்களுக்கு சிஸ்டம் பேஸ் லேப்ஸ் தாம் என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள். அங்குள்ள கான்டாக்ட் அஸ் பக்கத்தின் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் செய்திக்கு எங்கள் குழு மகிழ்ச்சியுடன் பதிலளிக்கும். மேலும் இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், பரிந்துரைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவின் கமெண்ட்ஸ் பகுதியில் தாராளமாக பதிவு செய்யுங்கள். நான் உங்கள் கருத்துக்களை படிப்பேன். முடிந்தவரை அதே கமெண்ட்ஸ் பகுதியிலேயே உங்களுக்கு நேரடியாக பதிலளிக்க முயற்சிப்பேன். உங்கள் கருத்துகளும், உங்கள் அனுபவங்களும், உங்கள் ஆலோசனைகளும் இந்த தொடரை மேலும் பயனுள்ளதாக, மேலும் அறிவார்ந்ததாக உருவாக்க உதவும். நான் சங்கர் ராவ், SPL சிஸ்டம் பேஸ் லேப்ஸ் நிறுவனத்திலிருந்து உங்களிடம் அன்புடன் விடைபெறுகிறேன். அடுத்த பகுதியில் FIR முதல் இறுதி தீர்ப்பு வரை விசாரணை தாமதத்தை குறைக்க செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI எப்படி உதவ முடியும் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். அதுவரை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், புதுமையாக சிந்தியுங்கள், அறிவை பகிருங்கள், செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்துங்கள். நாம் அனைவரும் இணைந்து வெளிப்படையான, பொறுப்புணர்வான, அறிவார்ந்த நல்லாட்சியின் எதிர்காலத்தை உருவாக்குவோம். AI ஆளுமை புரட்சி, இது என்னுடைய பயணம் மட்டுமல்ல, நம்முடைய கூட்டு பயணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.